Hi friends, welcome to our channel Abeyaantrix. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சின்ன சஜஷன் தான். ஸோ ஃப்ரம் an aspirant சைட் நான் ஒரு சின்ன சஜஷன் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ என்னங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இந்த இன்ஜினியரிங் மேக்ஸ் பல்க் பர்ச்சேஸ் கோர்ஸ் நான் போட்டு கொஞ்சம் நாள் ஆச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ரொம்ப ஆஃபர் ரேட் 549 ஆஃபர் ரேட்டில் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, ஸோ இவ்வளோ தூரம் பர்ச்சேஸ் பண்ணவங்க சைட் பை சைட் படிச்சுட்ருக்காங்க, டவுட்ஸ் எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. அது ஒரு சைட் போயிட்டுருக்கு. இன்னொன்று என்னென்னா, நெக்ஸ்ட் வீக் அதாவது ஆகஸ்ட் 1 உங்களுக்கு பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ நிறைய பேர் புதுசாக என்ரோல் பண்ணுறவங்க மேக்ஸையும் சரி பிஎஸ்சியும் சரி சேர்த்து என்ரோல் பண்ணுறாங்க. இது கிளாஸ் ரூம் பேட்ச், பட் இது டைரக்ட் பர்ச்சேஸ் கோர்ஸ், கரெக்டுங்களா. ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நான் பொதுவாகவே மேக்ஸ் கோர்ஸ் என்ரோல் பண்ணுறவங்கள்ட்ட ஸ்டார்டிங்கே நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் மேக்ஸ் படிக்கிறீங்கன்னா அந்த 10 days மேக்ஸை மட்டுமே படிங்க, வேறு எந்த சப்ஜெக்ட்டுமே பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணுவேன் கிளாஸ். பட் இது பல்க் பர்ச்சேஸ் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்மளால் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் நான் இந்த வீடியோ மூலமாக நான் எல்லார்ட்டையுமே நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா, நீங்கள் மேக்ஸ் கோர்ஸ் நீங்கள் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா இந்த வீக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டாக இன்னும் இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரைடே ஆச்சா. ஸோ கரெக்டாக அடுத்தது பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேக்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிடும், புரியுதா. ஸோ அதுக்கேற்றபடி நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த 10 days கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி கொண்டு போய்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த 10 days நீங்கள் மேக்ஸை முடிச்சுட்டு அடுத்தது நீங்கள் ஆகஸ்ட் 1 பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸை நீங்கள் அப்படியே நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்கிறேன், அப்படி நீங்கள் கொண்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேரலாக ரெண்டுமே உங்களுக்கு அடுத்தடுத்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். பட் ரெண்டுத்தையுமே ஒரே நேரம் படிக்க பார்க்காதீங்க. நம்ம இந்த ஆகஸ்ட் 1 நம்ம காலையில் பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் பார்த்துக்கலாம், சாயந்தரம் மேக்ஸ் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. மேக்ஸை விட பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸில் டுரேஷன் ரொம்ப அதிகம். ஒவ்வொரு நாள் வீடியோவுமே உங்களுக்கு 2.5 hours 3 hours வரைக்கும் கூட போகுது. ஸோ அதனால் அந்த டே நீங்கள் பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்றபடி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் நீங்கள் ரெண்டுத்தையும் போட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதுக்காக சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, இந்த 15ஆம் தேதின்னு முடியும் போது உங்களுக்கு ஆகஸ்ட் மிட்டில் வந்துடும் எக்ஸாக்டாக இல்லைங்களா. மேபி உங்களுக்கு ஆகஸ்ட் எண்டில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கரெக்டாக. ஏன்னா அந்த எல்லா இதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக சிச்சுவேஷன் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டே வருது. ஸோ அதனால் எப்போனாலும் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி வரும்போது நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக அந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே எனக்கு ஆகஸ்ட் 1 நம்ம பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் கூடயே இதையும் சேர்த்து படிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணாமல் ஃபஸ்ட்டே மேக்ஸ் கோர்ஸை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸை கண்டினியூ பண்ணுற மாதிரி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. இல்லை அப்படின்னா பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு 15th பிறகு மேக்ஸ் கோர்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி பார்க்கலாம். பட் எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருங்கிறத நமக்கு எக்ஸாக்டாக தெரிகிறதில்ல, கரெக்டாக. ஸோ அதனால தான் நான் மெயினாக நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு ஏற்றபடி நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ஓகே. ஸோ வேறு ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க, கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.